வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராம்ஜி. என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். மே 1 அன்னைக்கு வந்த இன்னொரு படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமார் நடிப்பில் வந்திருக்கிற இந்த படத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, யார் டைரக்ட் பண்ணியிருக்கா, யார் மியூசிக்கு, படம் என்ன சொல்லுது, டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா ப்ளீஸ் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஊக்கப்படுத்துங்கள் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, சசிகுமார் சார் நடிப்பில் வெளிவந்திருக்கிற இந்த படத்தினுடைய இயக்குனருக்கு அபிஷன் ஜீவிந்த் அவருக்கு முதல்ல வணக்கங்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு 24 வயது இளைஞர் அந்த தம்பி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருங்கிறது, யாரிடமும் அசிஸ்டண்ட்டாக இல்லாமல் வந்திருக்கிறாருங்கிறது பெரிய விஷயம். அவரை சிகப்பு கம்பளம் இட்டு வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறது இந்த ரிலாக்ஸ் வித் ராம்ஜி. இந்த படத்தில் அஜித் சிம்ரன் ஜோடி எப்படிலாம் பேசப்பட்டதோ, விஜய் சிம்ரன் ஜோடி, பிரசாந்த் சிம்ரன் ஜோடி அப்படின்னுலாம் ஒரு ரவுண்டு பேசப்பட்டது போல இந்த படம் சசிகுமார் சிம்ரன் ஜோடி அழகான பாந்தமான ஜோடின்னு எல்லோராலையும் பேசப்பட்டு. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் இந்த ஃபேமிலியினுடைய குடும்ப தலைவன் யாரு அப்படின்னு பார்த்தாக்க சசிகுமார், குடும்ப தலைவி சிம்ரன். இவர்களை கொண்டு இயங்குவது தான் இந்த ஃபேமிலி டூர் ஃபேமிலி அப்படிங்கிறது, ஃபேமிலி டூர் அப்படிங்கிறது. என்னன்னாக்க இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, அன்பை சொல்ல வருது, பாசத்தை சொல்ல வருது, நேசத்தை சொல்ல வருது, பிரியத்தை சொல்ல வருது, மனிதத்தை சொல்ல வருது. ஏங்க, சசிகுமார் படங்கள்லாம் இப்படி தானேங்க இருக்கும். ஆமாம், இந்த படத்தை சசிகுமாரை தவிர வேற யார் நடித்திருந்தாலும் இவ்வளவு அழகாக இருக்குமான்னா எனக்கு சொல்ல தெரியல. அதே போல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே 2 சோறு பதம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னாக்க குட் நைட் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான படத்தை தயாரித்தவர்கள் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியும் தயாரிச்சிருக்கிறாங்க. அதே போல இன்னொரு லவ்வர்ங்கிற ஒரு அட்டகாசமான படத்தை தயாரித்தவர்கள் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த தயாரிப்பு நிறுவனம் எப்படி ஏவிஎம் தயாரிச்சிருந்தா நல்ல படமா இருக்கும், கவிதாலயார்னா எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். அதுபோல இந்த படம் அப்படியான ஒரு பேஸ்ல வந்திருக்கிறதுனால ஒரு நல்ல தயாரிப்பு நிறுவனம் நல்ல படமாக தான் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த படத்துக்கு இருக்கு. சசிகுமார் சார் ஒரு நல்ல படமாக தான் கொடுப்பாரு, எல்லாரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி ஃபேமிலியாக ஆடியன்ஸ் அப்படி சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் படம் பார்க்க வைப்பாரு அப்படிங்கிற வகையிலையும் ஒரு கவனம் இருக்குது இந்த படம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த விஷயம் என்ன சொல்ல வருதுங்கிறது தான் நான் ஆச்சரியப்பட்டு இந்த படத்தை நான் பார்த்தேன். அதாவது எனக்கு தெரிந்து தமிழ் திரையுலக வரலாற்றிலேயே பாக்யராஜ் சார் தான் அந்த மாதிரியான ஸ்கிரிப்டை அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போவார். அதாவது ஒரு சோகமான காட்சியாக இருக்கும், ஆனால் அதனுடைய எண்டிங் காமெடியில் முடிச்சிருவாங்க. ஒரு காமெடியான காட்சியில் ஆரம்பித்து ஒரு சோகமான சீனில் முடிச்சிருவாங்க. இது பாக்யராஜ் சாருக்கு கைவந்த கலை. என்னுடைய நண்பர் இயக்குனர் பாண்டியராஜ் சீட்டை பசங்க படம் அவர் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணப்ப நான் அந்த படத்தை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட அதைத்தான் சொன்னேன். பசங்க படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பார். அதற்கு பிறகு வந்த மற்ற பல படங்கள் பாண்டியராஜ் நல்ல படங்கள் கொடுத்துருந்தாலும் கூட இந்த லாகவம், இந்த பாக்யராஜ் ஸ்டைல் வரல. ஆனால் இந்த பையனுக்கு, இந்த தம்பிக்கு, டைரக்டருக்கு மிகச்சிறந்த முறையில் அது வந்திருக்குங்கிறது பாராட்டுக்குரிய விஷயம். ஒரு தேட்டரே ஒரு சீன்ல சோகமா இருக்கு, அந்த அந்த காட்சியினுடைய முடிவுல ஒரு காமெடி. தேட்டரே சோகமா, ஐயோ என்னடா இது லவ் ஃபெயிலியர் அப்படின்னு இருக்கும்போது ஒரு காமெடி அப்படியே மாறும். அட ஏன் படத்துல இது மாதிரி ஒவ்வொரு காட்சிகளையும் சொன்னாக்க எங்க ஓப்பன்ல சொல்லிடுவணும் அப்படின்னு நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இலங்கையிலிருந்து படகுல ராமேஸ்வரத்தில் இறங்குறாங்க சிம்ரன், சசிகுமார், அந்த பையன் 2 பசங்களும். அந்த 2வது பையன் இருக்கானே, அவங்க வீட்டில் இந்த பையனுக்கு திருஷ்டி சுத்தி போட சொல்லணுன்றதை நான் இதில் கேட்டுக்கிறேன். நான் பையன் பின்னி பெடல் எடுத்திருக்கான், பிரமாதப்படுத்தியிருக்கான். அவனுடைய கண்ணு உருட்டுவா இருக்கிறது, பப்ளி மாஸ் கண்ணமாக இருக்கட்டும், அவன் செய்கிற சேட்டையாக இருக்கட்டும், டயலாகாக இருக்கட்டும், பிச்சு உதறான். அந்த பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அந்த வீட்டில் அவங்க அப்பா அம்மா அவனுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். அப்படிப்பட்டவங்க ராமேஸ்வரத்தில் இறங்குறாங்க. அங்கே போலீஸில் மாட்டுறாங்க.
போலீஸ் கான்ஸ்டபிள் யாரானாக்கா ரமேஷ் திலக்கு. அவர் வந்து மனிதாபிமானத்தோட அவர் அங்கேருந்து அனுப்பிச்சி விடுறாரு. அப்படி அனுப்பிச்சி விடுற சமயத்தில் யோகி பாபு தான் சிம்ரனுடைய அண்ணன். அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னையில் வந்து அவங்க ஒரு இடத்துல தங்கறலாம் அப்படின்னு இருந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தாக்கா இவங்க வந்து போலீஸ்க்கு யாருக்கும் தெரியக்கூடாது, அதாவது பேச்சிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்கனாக்கா நம்மளை ஒரு குற்றவாளி மாதிரி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்து, நீங்கள் கேரளாவிலேருந்து வந்தது, இதுலேருந்து சிலோன்லேருந்து வந்ததா சொல்ல வேணாம் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா அந்த வீடே ஒரு இன்ஸ்பெக்டருடைய வீடு. அவங்க வீட்டில் தான் வாடகைக்கு இருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் யாரானாக்கா பக்சர் பக்ஸ் பெருமாள். இதை எடுத்து அந்த கேசவ நகர்னு ஒரு காலனி காமிச்சிருப்பாங்க. அந்த கேசவ நகர் காலனியில் கேரளாவிலிருந்து வந்தவர்கள் போல சசிகுமார் குடும்பம் வந்து இருக்கும். அந்த அங்கே இருக்கிற எம்எஸ் பாஸ்கர் ஒரு வீடு, அப்புறம் விகடனில் பணியாற்றி கொண்டிருக்கிற சுதர்சன காந்தி என்ற அந்த தம்பி, அந்த பையன் ஒரு 2-3 சீன் நடிச்சிருக்காப்புல அந்த படத்தில். அவர் ஸ்கூலில் வாத்தியாராக நடிக்கிற அவருடைய வீடு ஒன்று, பக்ஸு பெருமாள் வீடு ஒன்று, அப்புறம் இன்னொருத்தருடைய வீடு, அப்புறம் இன்னொரு தம்பி ஒருத்தன் குடிச்சிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பையனுடைய வீடு. இப்படியான ஒரு குடும்ப கட்டமைப்பு கொண்ட அந்த காலனி தான் அந்த நகர். அப்படி இருக்கிற ஒரு ஏரியா இது வந்து எனக்கு அண்ணா நகர் முதல் தெரு படத்தை ஞாபகம் படுத்துச்சு. எப்படி தமிழ் பேசுகிற ஒருத்தர் வந்து கூர்காவா அண்ணா நகர் முதல் தெருவில் நடிச்சிருப்பாரு. மலையாள படத்தினுடைய ரீமேக் சத்யராஜ் சார் பின்னிருப்பாரு. அது போல இவங்க வந்து சிலோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கேரளா அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே வந்து டக்குன்னு நினைவுக்கு வந்தது. ஆனால் அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த படம் அப்படி போய்கிட்டே இருக்கு. வேலை கிடைச்சா நல்லா இருக்குமேனு பார்க்கும்போது எம்எஸ் பாஸ்கர், அது அந்த பகுதியிலேயே இருக்கிற இன்னொரு குடும்பம் வந்து நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட், டப்பிங்ல குரல்லையே வந்து கதை சொல்லுகிற அற்புதமான நடிகை. இன்னைக்கு ஸ்ரீஜா அவங்க வந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீஜாவும் குமரவேலை, இளங்கோ குமரவேலை, அவரும் கணவன் மனைவியா நடிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட இவர்கள் தான் இந்த நான் சொன்ன இவங்க தான் இந்த படத்தினுடைய மொத்த கதாபாத்திரமுமே. அவ்வளவுதான். இது இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் எப்படி சசிகுமார் குடும்பத்தோட வந்து ஒன்றி போறாங்க, சசிகுமாருடைய குடும்பம் அங்க வந்துட்டு இங்கே சர்வைவல் ஆகிறதுக்கு என்ன பண்றாங்க, எம்எஸ் பாஸ்கர் அவர்களுடைய வீட்டில் கார் டிரைவராக இவர் வேலைக்கு சேர்றது எப்படி, பக்ஸ் பெருமாள் வந்து இவங்களை வந்து நம்பிக்கிட்டே இருக்கிறது எப்படி ஒரு கட்டத்தில் தெரிய வருது. அதே போல அந்த பையனுக்கு, சசிகுமாருடைய பையன், மூத்த பையனா இருக்கிற அந்த பையனுக்கு ஏற்படுகிற ஒரு காதல் தோல்வி, அந்த காதல் தோல்விக்கு பிறகு பக்ஸ் பெருமாளுடைய மகளையே காதலிக்கிற அந்த தருணங்கள், வேலை போயிடுச்சு அப்படிங்கிற விரக்தியில வேலை கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷத்துல குதூகலமாக இருக்கிற சசிகுமார், வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கத்தி சண்டை போட்டுட்டு எம்எஸ் பாஸ்கர்ட்டேருந்து கோச்சிக்கிட்டு வந்துட்ட பிற்பாடு தண்ணி அடிச்சுட்டு வர்ற அந்த காட்சி அப்படின்னு படம் நெடுக மனசை தொடுகிற அளவுக்கு இந்த இளைஞர் வந்து 24 வயது இளைஞர் படம் பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கு. நெகிழ்ந்து போகிற மாதிரியான நிறைய காட்சிகள் இருக்கு. ஒரு கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற அந்யோன்யத்தை சிம்ரனும் சசிகுமார் சாரும் ரொம்ப அழகா காமிச்சிட்டே வரதா இருக்கட்டும். அதே போல அந்த பெண்ணுக்கு, பக்ஸ் பெருமாளுடைய அந்த அவருடைய மகளுக்கு ஏற்படுகிற ஒரு காதல், அந்த காதலில் இருக்கிற ஒரு டுபாக்குர்த்தனங்கள் அப்படிங்கிறது வெளிப்படுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த மம்பட்டியான் படத்துல, பிரசாந்த் நடித்த மம்பட்டியான் படத்துல வந்து ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு குத்தாட்டம் போடுற அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் கலாய்க்கிறதா இருக்கட்டும்னு படம் நெடுக சுவாரஸ்யங்களுக்கும் காமெடிக்கும் பஞ்சமே இல்லை. இந்த படத்துல ஒரு மரணம், அந்த ஸ்ரீஜாவுடைய அந்த மரணம், இளங்கோ குமரவேலுடைய அந்த அதிர்ச்சி, அவங்க ஒரு காதல் திருமணம், அவங்க ஏன் இறுக்கமா இருக்காங்க, யாரு கூடயும் பேசாம இருக்காங்கன்றதுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரணம், இது எல்லாமே நம்ம மனசுக்கு நெருக்கமா நம்ம தெருவில் யாரையோ பார்க்குற ஒரு உணர்வை ஏற்படுத்துது. போதாக்குறைக்கு சசிகுமார் அவர்கள் முழுக்க ராஜாங்கம் பண்ணியிருக்கிற ஒரு படமா இந்த படத்தை நான் பார்க்கிறேன். எதையுமே மிகைப்படுத்தாம, அதாவது லப்பர்பந்து திரைப்படத்துல வந்து ஒரு காதல், அதாவது அட்டகத்தி தினேஷ் சுவாசிக்கா, அப்புறம் இந்த பக்கத்துல ஹரிஷ் கல்யாண் காதல், விளையாட்டு, கிரிக்கெட்டு அப்படிங்கிறத சொல்லி அப்படியே சொல்லிக்கிட்டே வரும் தருணங்கள்ல சின்ன சின்னதா போய் கடைசியில சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாம சொல்லியிருப்பாரு டைரக்டர்.
தமிழரசன் பச்சைமுத்து. அதே போல இந்த படத்துலையும் இலங்கை தமிழர்கள், அகதிகளுடைய சோக வாழ்க்கை, அவங்களுக்கு ஏற்படுகிற சிக்கல்கள், அவங்களுக்கு கிடைக்காத குடியுரிமை அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இல்லாம அதை நேரடியா சொல்லாம சம்பவங்களாலேயே வேறு வேறு உணர்வுகளாலேயே கடத்துறதுங்கிறது பெரிய விஷயம். அது பெரிய டைரக்டர்களால கூட அந்த இடத்த கையாளுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த தம்பி வந்து அதை ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்கிறார். போலி ஆதார் கார்டு அது இதுன்னு வாங்குற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே நகைச்சுவையாகவே கையாளப்பட்டிருக்கிறதா இருக்கட்டும். ஏன் ஒரு ஒரு மரணத்துக்கான இரங்கல் கூட்டம், அந்த இரங்கல் கூட்டம் முடிஞ்ச உடனே பார்த்தாக்க பேசுகிற விஷயங்கள் அப்படின்னு எல்லாமே சசிகுமாரை பாராட்டிகிட்டே இருக்க, அந்த சசிகுமாரோடைய கடைசி சின்ன பொடியை வந்து ஒரு பஞ்சை அடிக்கிறத பார்த்துட்டு நம்மளால் சிரிப்பு அடக்கவே முடியாது. ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபீல் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருப்போம். அப்படி இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நான் ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது, ஏன்னா குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய படங்கள்ன்றதே குறைஞ்சிட்டு வருது, ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. பட்டம் கத்தி எடுக்கிறது, அருவா எடுக்கிறது, தகராறு, வெட்டு, குத்து, கேங்கு அப்படி இப்படின்னே இருக்கு படம். ரத்தங்களா தெரிச்சிட்டு இருக்கு, அருவா விதவிதமா வாங்குறாங்க படத்துல, துப்பாக்கிகளை அடிச்சு நொறுக்குறாங்க. அப்படிலாம் இல்லாம ஒரு ஃபீல் குட் மூவி, காதுக்கு வந்து மென்மையா இசை. ஷான் ரோல்டன் கிரேட் ஒர்க், அவருடைய ஒர்க் வந்து கிரேட் பிரமாதம். அதே போல படத்தினுடைய கேமராவும் ஒளிப்பதிவு அப்படிங்கிறது நம்ம அந்த தெருவில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கு. சசிகுமார் சிம்ரன் அப்படி நின்று பேசிட்டு இருக்கிறாங்கனாக்கா நம்ம அவங்க ஜன்னல்கிட்ட வாசல்கிட்ட நின்று பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கு. ஒரு சீன்ல வந்து சசிகுமார் வாசல்ல நிற்க எம்எஸ் பாஸ்கர் அப்படி நின்று பேச, நம்ம சசிகுமார்லேருந்து ஒரு 2 அடி நின்று அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு. இந்த தம்பி வந்து மிகப்பெரிய எதிர்காலம் அவருக்கு இருக்கு. கண்டிப்பா ஒரு உயரம் தொடுவார் இந்த இயக்குனர், இந்த தம்பி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் ஒரு பக்கத்துல இந்த கொண்டு வரது இருக்குல்ல, அதுவும் ஆச்சரியமா இருந்தது. ஒரு காமெடியா ஒரு ஃபேமிலியா அப்படியே போயிட்டு இருக்கிற சமயத்துல ராமேஸ்வரத்துல எங்கேயோ குப்பை தொட்டியில ஏதோ ஒன்று சசிகுமார் போட, அது வந்து ஒரு பெரிய ஏதோ ஒன்று அங்கே அந்த குப்பை தொட்டியிலேருந்து பாம் பிளாஸ்ட் ஒன்று ஆக, ஒரு சிசிடிவியில் வந்து சசிகுமார் தான் போட்டது அப்படிங்கிறது மாதிரி அவங்க யோசிக்க, ரமேஷ் திலக்கு வந்து இதனால சிக்கலுக்கு உள்ளாக, ரமேஷ் திலக்கை கூட்டிட்டு அந்த போலீஸ் ஏசி வந்து சென்னைக்கு வந்து தேடுதல் வேட்டையில் இறங்கன்னு இந்த கதை வேற ஒரு ஜானர்லேயும் அப்படியே போகும். என்ன நடக்குமோ, ஐயோ மாட்டிக்க கூடாதே அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்கும். கிளைமாக்ஸில் வீட்டு வாசலுக்கு வந்து நின்றுட்டு அந்த கேசவ நகர் பகுதியில் அவங்க ஏசி அந்த போலீஸு ரமேஷ் திலக்குன்னு அப்படி அலசி ஆராய்கிற அந்த காட்சிகள் இருக்குல்ல, அந்த தயவு செய்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்க கண்ணில் தண்ணி வந்துடும். ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்போம், கண்ணில் தண்ணி வரும். அதை சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன், சிரித்து கொண்டே அழுகின்றேன்னு கண்ணதாசன் எழுதுனது மாதிரி இந்த படம் முழுக்கவே நாம் சிரிச்சுட்டே இருப்போம், அழுதுகிட்டே இருப்போம், சிரிப்போம்னு. வரிசையாக அயோத்தி படத்துக்கு பிறகு, அயோத்திக்கு முன்னாடி வரைக்கும் பல படங்கள் தோல்வியை கொடுத்தவர் சசிகுமார். ஆனால் அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு அயோத்தி, கருடன், நந்தன் அப்படிங்கிற வரிசையா நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்கிற சசிகுமாருக்கு இந்த படம் அவருடைய மார்க்கெட்டை உசத்தும், சம்பளத்தை இன்னும் அதிகப்படுத்தும். இந்த டைரக்டருக்கு வருஷ கட்டி இந்நேரம் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு தமிழ் திரையரங்கம் காத்து கொண்டிருக்கும். மொத்த டீமுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல அந்த மம்பட்டியான் அந்த படத்து பாட்டை போடுறதா இருக்கட்டும், ஷான் ரோல்டனுடைய மெலடி சாங்ஸா இருக்கட்டும்னு எல்லாமே அளவெடுத்து தைத்தது போல கச்சிதமா இருக்கு. எனக்கு குறை அப்படின்னு பட்டது என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொரு காட்சியும் ஒரு 1.5 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கலாம் அப்படின்னாக்கா, அது ஒரு 2 நிமிஷத்துல 1:55 அப்படிங்கிற நிமிஷங்க இதுல வந்து முடியுது. ஒரு கொஞ்சம் கிரிப் பண்ணிருக்கலாமோ அந்த காட்சிகளை அப்படின்னு இருக்கு. அப்படியே போகுது, போர் அடிக்கல. ஆனா அவ்வளவு லெங்க் தேவையில்லை அப்படின்னு. உதாரணமா அந்த ஒரு சோகம்னாலே பாட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அது தருது. 2வது ஸ்ரீஜாவுடைய மரணம் ஒன்று நடக்கும். அந்த மரண தருணம் அதற்கு அடுத்து நடக்கக்கூடிய காட்சிகளில் வந்து அவ்வளவு நீளம் அவசியமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது மாதிரி ஒரு 5-6 இடங்கள்ல வந்து இன்னும் கொஞ்சமே அதை அப்படி நிப்பாட்டி இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தோட நம்ம தியேட்டருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம். ஆபாசம் கிடையாது, வன்முறை கிடையாது, கத்தி கிடையாது. சுப்பிரமணியபுரத்தில் கத்தியாலவே நமக்கு அறிமுகமான சசிகுமார் இதில் கத்தியே எடுக்காமல் நடிச்சிருக்கிறாரு, கத்தி பேசாமலும் நடிச்சிருக்கிறாருங்கிறது
சூப்பரான விஷயம். எந்த இடத்துலையுமே அதிரடியான இசையே இல்லை. ஒரு ஒரு மெல்லிய இசை, ஒரு மனதை மயிலிறகால வருடக்கூடிய திரைக்கதை, கதை, டயலாக் வெர்ஷன் அப்படின்னு இந்த டைரக்டர் தம்பி பொழந்து கட்டியிருக்காப்புல. அந்த தம்பி நல்லா இருக்கணும். அந்த தம்பி அடுத்தடுத்து வெற்றிகளை குவிக்கணும். அந்த அபிஷனை நாம் சிகப்பு கம்பளமிட்டு வரவேற்போம். டூரிஸ்ட் ஃபேமிலி மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம்.